கிரிக்கெட் ஜெர்சியில் காவி. T20 உலக கோப்பையில் இதைத்தான் இந்திய வீரர்கள் அணிய வேண்டும். என்ன நடக்கிறது இந்திய அணியில்? T20 உலக கோப்பை 2024 இன்னும் ஒரு மாதத்தில் தொடங்குகிறது. ஜூன் 2ஆம் தேதி தொடங்கும் இந்த தொடரில் இந்தியா தனது முதல் போட்டியை ஜூன் 5ஆம் தேதி அயர்லாந்துக்கு எதிராக விளையாடுகிறது. 20 அணிகள் பங்கேற்கும் இந்த மெகா கிரிக்கெட் திருவிழாவில் மொத்தம் 55 போட்டிகள் நடக்க உள்ளன. இந்த தொடருக்கான 15 பேர் கொண்ட அணியை BCCI அறிவித்தது. இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாகவும், IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக இருக்கும் ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தவிர 3வது வீரராக களமிறங்க விராட் கோலி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், 4வது வரிசைக்கு சூரியகுமார் யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விக்கெட் கீப்பர்களாக ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நடுவரிசைக்கு பலம் சேர்க்க ஆல்ரவுண்டர்களாக சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா சேர்க்கப்பட்டுள்ளனர். சுழற்பந்து வீச்சுக்கு குல்தீப் யாதவ், யஜுவேந்திர சஹல் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர ஜடேஜா, அக்சர் உள்ளனர். வேகப்பந்து வீச்சுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், அர்ஷ்தீப் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். சுப்மன் கில், ரிங்கு சிங், கலீல் அகமது, ஆவேஷ் கான் ஆகியோர் மாற்று வீரர்கள் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர். T20 உலக கோப்பையில் இந்திய அணி குரூப் A பிரிவில் பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய அணிகளோடு சேர்க்கப்பட்டுள்ளது. இந்திய அணி ஜூன் 5ஆம் தேதி அயர்லாந்துடன் முதல் ஆட்டத்தில் மோதுகிறது. அதன்பின் ஜூன் 9ஆம் தேதி பாகிஸ்தானுடனும், அதைத் தொடர்ந்து 12ஆம் தேதி அமெரிக்காவுடனும், 15ஆம் தேதி கனடா அணியுடனும் இந்திய அணி மோதுகிறது. உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இஷாந்த் கிஷன், KL ராகுல், சுப்மன் கில், ரிங்கு சிங், திலக் வர்மா, ருத்ராஜ் மற்றும் நடராஜ் ஆகியோர் இல்லாதது ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த சூழலில் இந்திய அணியின் ஜெர்சியை அடிடாஸ் அறிமுகம் செய்துள்ளது. தர்மசாலாவில் உள்ள ஹிமாச்சல பிரதேச கிரிக்கெட் சங்க மைதானத்தில் கேப்டன் ரோஹித் சர்மா, குல்தீப் யாதவ், ஜடேஜா ஆகியோர் முன்னிலையில் இந்த புதிய ஜெர்சியை விமர்சையாக அறிமுகம் செய்யப்பட்டது. ஹெலிகாப்டரில் ராட்சத இந்திய அணி ஜெர்சி பறக்கவிட்டபடி மாசாக அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த வீடியோவை அடிடாஸ் நிறுவனம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இந்திய அணியின் இந்த புதிய T20 ஜெர்சி நீலம் மற்றும் காவி நில கலவையில் வெளியாகியுள்ளது. ஒரே நாடு ஒரே ஜெர்சி என்ற வாசகத்துடன் வெளியாகியுள்ள இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். புதிய ஜெர்சியில் கழுத்து பகுதியில் மூவர்ண கொடியும், வலது மார்பு பக்கம் BCCI இலட்சணையும் இடம்பெற்றுள்ளது. வழக்கமாக நீல நிறத்தில் இருக்கும் இந்திய ஜெர்சியில் தற்போது ஆங்காங்கே காவி நிறமும் புகுத்தப்பட்டுள்ளதாக நெட்டிசன்கள் விமர்சனம் செய்துள்ளனர். கடந்த 2007ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை ஜெர்சியில் நீல நிறம்தான் அதிகளவில் இருந்தது. காவி மற்றும் பச்சை மிக குறைவாகவே இருந்தன. ஆனால் தற்போது 2024ஆம் ஆண்டுக்கான புதிதாக வடிவமைக்கப்பட்ட T20 ஜெர்சியில் காவி நிறம் அதிகமாக இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஜெர்சி இன்று 7ஆம் தேதி காலை 10 மணி முதல் ஆன்லைன் மற்றும் கடைகளில் விற்பனைக்கு வருகிறது. இந்திய கிரிக்கெட் அணி என்றாலே நீல நிறம் தானே, அதை இப்படி காவி நிறத்திற்கு மாற்றிவிட்டார்களே என்று ரசிகர்கள் புலம்ப தொடங்கினர். இது பார்ப்பதற்கே நல்லா இல்லை என்றும் பழையபடியே நீல நிற ஜெர்சிக்கு மாற்றுங்கள் என ரசிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் இந்த காவி நிற ஜெர்சியை வைத்து பல்வேறு மீம்ஸ்களும் சமூக வலைதளத்தில் உலா வர தொடங்கிவிட்டன. இதற்கு பாஜகவே காரணம் என்று பல்வேறு தரப்பினரும் விமர்சித்தனர். தற்போதும் இந்திய அணி ஜெர்சியில் மீண்டும் காவி நிறம் அதிகரித்து உள்ளதற்கு BCCI செயலாளரான ஜெய்ஷாவே காரணம் என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன. உங்கள் தின சேவல்